அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முட்டைக்கோஸ் அப்புறம் குடமிளகாய் அடுத்தது முட்டையை வச்சு ஒரு அட்டகாசமான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. சூப்பர்வா இருக்க போது வாங்க வீடியோ. முட்டைக்கோஸ்லாம் நறுக்கியாச்சுங்க. இந்த மாதிரி நீளமா நறுக்கியாச்சு. குடமிளகாயும் பார்த்தீங்கன்னா நீளமா நறுக்கியிருக்கேன். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். பெப்பர் தூள் நான் நுணுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு காரத்துக்கு பெப்பர் தூள் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். முட்டை 3 முட்டையை உடைச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ அடுப்பை வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. அடுப்புல கடாய் சூடாகும். ஓகே, இப்ப கடாய் சூடாயிருச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சுங்க. உடைச்ச 3 முட்டை இதுல சேர்த்திக்கலாம். ரொம்ப முட்டை உடையக்கூடாதுங்க. ஒரு 50% இதுல குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு போதுங்க. இதை எடுத்துடலாம். அப்புறமா இருக்கட்டும். இப்ப நறுக்குன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதுங்க. ரொம்ப முருகலா வேக வேண்டாம். ஒரு 50% வதக்கலாம். இப்ப பாருங்க 50% நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்ப நறுக்குன முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்ப முட்டைக்கோஸ் ஒரு 50% நல்லா குக் ஆயிடுச்சுங்க. அடுத்தது குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆச்சுங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே எண்ணெயில வதக்கி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்புங்க ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு 10-12 குருமிளகை நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை சேர்த்திக்கலாம். இன்னைக்கு காரத்துக்கு வெறும் பெப்பர் மட்டும் தான் சேர்த்துறோம். அவ்வளவுதாங்க, ஒரு அட்டகாசமான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. நீங்க வேணும்னா இதுல நல்லா வடிச்சு வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு அப்படி கிளறி சாப்பிட்டீங்கன்னா முட்டை சாதமா மாறிடும். சூப்பர்வா இருக்கும். இது நல்ல ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர்வா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.